என்னடா உப்பு கடல்ல குளிக்க போனவன் முதல்வன் படத்துல சேத்துல விழுந்த அர்ஜுன் மாதிரி நிக்கிறானேன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பாக்குறீங்களா, இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அரிய வகை மீன். அந்த கடல் பகுதியில மட்டும்தான் இருக்குது. அதை தொடவோ கொள்ளப்படுது. அது பூரா உள்ள விஷமானது. அதை தொட்டாலும் சரி, செதில்கள் நம்ம மேல பட்டாலும் அது வந்து விஷமா மாதிரி நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இறக்குற தருவாய்க்கு போயிடுவோம். அப்பேற்பட்ட அரிய வகை மீன் இது. இந்த சமுதாயத்துக்கு எது சொல்ல வரியா? இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டையை எப்படி நிப்பாட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு வரேன். நான் என் ஒய்ஃபு என் பொண்ணோட 10 நாள் ஹாலிடேவுக்காக ஜோர்டான் நாட்டு தலைநகரம் அம்மானுக்கு திரான்சவியாங்கிற ஃப்ளைட்டில் போனோம். 4 மணி நேரம் தான் ஃப்ளைட்டு. போய் இறங்கணும். இறங்கி ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை வாடகைக்கு எடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போனோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ராத்திரி நேரம் தான். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் அங்கே போகணுன்னா விசா பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஜோர்டான் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து உங்களோட இணையதளம் மூலிமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் இன்னொரு சலுகையும் இருக்குது. நீங்கள் அம்மான் ஜோர்டானி பூரா எங்கே சுற்றி பார்க்கணுன்னாலும் கியூவில் காத்திருக்கணும்னு தேவையில்லை. அந்த ஜோர்டான் பாஸை காட்டினாலே நீங்க அங்க உள்ள போயிடலாம். அது நமக்கு இந்திய ரூபாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு 8000 ரூபா ஆகும். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஜோர்டான் பூரா ஜோர்டான்ல இருந்து கீழே இருக்கிற அகபா வரைக்கும் ஒரு 40 இடங்களை நீங்க சுத்தி பார்க்கலாம். நாள் கிளம்புற நாங்கள் ஹோட்டல்ல இருந்து எந்திரிச்சோம். அங்கிருந்து கிளம்பி அம்மான்ல இருந்து ஜிராஷ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க வந்து அங்காலத்தில் உள்ள அந்த கோட்டை அன்னைக்கு பூரா அதை சுத்தி பார்த்தோம். இதை சுத்தி கிட்டத்தட்ட 7-8 ஆடிட்டோரியம் இருக்கு. இது வந்து அம்மான் தலைநகரத்திலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்க இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஆடிட்டோரியமு. அந்த காலத்தில் சினிமா, இன்டர்நெட்டு எந்தவித பொழுதுபோக்கும் இல்லாமல் மக்களுக்கு இதுதான் பொழுதுபோக்கு. இது வந்து அந்த காலத்தில் எந்தவித இயந்திர வசதியும் இல்லாமல் இல்லை இதை கட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த கல்லை வச்சு தான் எகிப்துலேயும் வந்து பிரமிது கட்டியிருக்காங்க. இந்த கல் வந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு இந்த கல்லே கிடையாது. எங்கேருந்து கொண்டாந்து எப்படி கட்டினாங்கங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, இப்போ அக்டோபர் மாதம் 26 டிகிரி அடிக்குது. இதே இங்கே உள்ள வெயில் காலம் ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50 டிகிரியை தொடும். ஆனால் இந்த கல்லை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். வெயில் பயங்கரமாக அடிக்குது. மனித மூளை 400 கிராமு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் உருவிட போகுது. அது அந்த ஜிராஷுங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க வேண்டிய தூணுது. இதோட கலை நயத்தை பாருங்கள். 500-1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தூணெல்லாம் அப்படியே நேர்கோட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை வலது பக்கம் பார்த்தாலும் சரி, இடது பக்கம் பார்த்தாலும் சரி, நேர்கோட்டில் தெரியும். கிளம்புறதுக்கு முன்னாடி நேரம் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் புளி சாதமும் வடவது எல்லாம் எடுத்து வந்திருக்கலாம். இந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருந்திருக்கும். அந்த காலத்திலே பாருங்கள், இந்த கல்லில் வந்து அகோரான்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்தோட பேர் அகோரா. இப்போ நீங்கள் பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினது காலப்போக்கில் நடந்த சண்டையினாலையும் இயற்கை சீரழிவுனாலையும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த நாட்டோட தேசிய கொடி உண்மையிலுமே பார்க்க வேண்டிய நாடு. அதே நாளில் ஜிராஷுங்கிற இடத்துலேருந்து அஜிரன்கிற ஒரு கோட்டையை பார்க்கறதுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அடுத்து வந்து புதுசாக ஒரு கோட்டையை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான். அந்த கோட்டையோட பேர் என்னம்மா? அஜிரன். இந்த கோட்டையோட பேர் வந்து அஜிரன் கஸ்டல். நீங்கள் உள்ளார போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். ஆனால் இதை பார்த்து தான் ஃப்ரெஞ்சுக்காரவங்க கட்டினாங்களா, இல்லை ஃப்ரெஞ்சுக்காரவங்கள பார்த்து தான் இவங்க கட்டினாங்களாங்கிறது எனக்கே ஒரு சந்தேகம். இது வந்து முன்னோர்களெலாம் பயன்படுத்தினது. ரொம்ப அரிய பொக்கிஷங்கள் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் வந்து இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் பார்க்கணுன்ட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் சமையலுக்காக பயன்படுத்தினது முழுக்க முழுக்க எல்லாம் கருங்கல்லால் செய்யப்பட்டது. நம்ம ஊரில் எப்படி பானையில் தண்ணியை பிடிச்சி வச்சுருப்போமோ குடிக்கிறதுக்கு, அது மாதிரி இங்கேயும் அது மாதிரி இருந்திருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க மண்ணால் செய்யப்பட்டது. இது வந்து கோட்டையோட முன்பக்கம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டானோட பாதி அழகை கண்டு கழிக்கலாம். இன்றைக்கி தான் இந்த இடத்த பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்தோட பேர் வந்து சித்தாதல்.
இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டான் நாட்டு கேபிட்டல் அம்மான்லே இருக்குது. இதுவும் முந்தி நான் சொன்ன மாதிரியே 90% எல்லாம் அழிஞ்சு போச்சு. பாக்கி 10% தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிணறு மாதிரி இங்கேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. இதோட ஆழம் வந்து 58 அடி, 1370 கியூபிக் மீட்டர் தண்ணியை சேர்த்து வைக்கலாம். அந்த காலத்திலே தண்ணியை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு மியூசியம். இந்த மியூசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையெல்லாம் அழிஞ்சு போயிட்டுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அங்கே உள்ள பொருளெல்லாம் கொண்டாந்து சேகரித்து இங்கே வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து மிருகத்தை வேட்டையாடி நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இது நடந்த வருடம் வந்து 350. அந்த காலத்திலே மனிதர்கள் இதை மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா உமையாது பேலஸு. இங்கே உள்ள ராஜா வந்து 8ஆம் நூற்றாண்டில் இதை கட்டியிருக்காரு. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் இதுதான் அலுவலக அறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அம்மான் சித்தாதல்லேருந்து வலதுபுறம் இருக்கிற இடம். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா எப்படி மலையில் வீடு கட்டியிருக்காங்கன்னு தெரியும். இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா இந்த இடங்களை வந்து காலம்பு நேரத்துலையும் பார்க்கலாம், சாயங்கால நேரத்துலையும் பார்க்கலாம். அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா சித்தாதல்லேருந்து கிளம்பி அங்கேருந்து டெட் சீங்கிற உப்பு கடலை பார்க்கறதுக்கு காரில் தான் போனோம். ஏறத்தாழ 3 மணி நேரம் ஆச்சு. அந்த உப்பு கடல் டெட் சி ஏரியாவில் வந்து ஒரு தனியார் வீடை வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த வாடகைக்கு தனியார் வீடை எடுத்ததுனால அந்த உப்பு கடலில் போய் குளிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே உகந்த நேரம் 5 மணிக்கு அந்த கடலில் குளிக்க போனோம். நான் உலகத்தில் இருக்கிற எல்லா கடலையும் குளிச்சிருக்கேன். இங்கே குளித்தது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் கடலில் முழுகவும் முடியாது, திரும்பி கரைக்கும் வர முடியாது. ஏன்னா நம்ம பாதம் வந்து கடல் மட்டத்தில் படலை. அதோட என் பொண்ணு தான் என் உதவி செஞ்சு என்னை தள்ளி விட்டதுனால தான் எனக்கு கரைக்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. உப்புன்னா அவ்வளவு உப்பு அந்த கடல்ல. என்னடா உப்பு கடல்ல குளிக்க போனவன் முதல்வன் படத்துல சேத்துல விழுந்த அர்ஜுன் மாதிரி நிக்கிறானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு என்ன காரணம்னா அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தொட்டியில ஒரு கரு மணலை வந்து பூசி வச்சிருக்காங்க தண்ணியில. அதை நம்ம உடம்பு பூரா பூசிக்கிட்டு வெயில்ல ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு போய் கடல்ல குளிச்சாக்கா தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராதுன்னு இங்க வந்துட்டு போன சுற்றுலா பயணிகளும் இங்க உள்ள ஊர் மக்களும் சொல்றாங்க. 3வது நாள் நாங்க என்ன செஞ்சோம்னாக்கா டெட்சியில இருந்து கிளம்பி மறுநாள் வாடி முஜிபுக்கு போனோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வந்து அந்த உப்பு கடல் டெட் சி அப்படியே இருக்குது ஜோர்டான் பகுதியில். இந்த ஏரியா பேர் வாடி முஜிப். பல மில்லியன் வருஷமாக இது இருந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே இதுவும் பார்க்க வேண்டிய இடம். இப்போ நாங்கள்லாம் இது உள்ளார நுழைய போகிறோம். இங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் நடந்து போகணும். ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும். கீழே வந்து சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்குது. நல்ல செருப்பாக பார்த்து போட்டுக்கிட்டு போகணும். அங்கே போனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா திரும்பி காரை போட்டு திரும்பி வந்து எடுக்க போகிறப்ப காரை சுற்றி ஃபுல்லாக அவ்வளவு ஈ இருந்தது. அது எங்கேருந்து தான் அந்த ஈ வந்தது, எதுக்காக அந்த இவ்வளவு ஈ இருக்குங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஈ வந்து எங்கள் கூடயே வந்துட்டு இருந்தது. இதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனால் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடி முமேரான்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் பார்க்க வேண்டிய இடம். ஜோர்டானி புறா எல்லா ஊர்லேயும் வாடி இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. வாடிங்கிறது வந்து அரபு பேர், வாடிங்கிறது நம்ம தமிழில் பள்ளத்தாக்குன்னு பேர். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடின்னு இதுக்கு முன்னாடி பேசினதை விட அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அதிசயம்னாக்கா இந்த பக்கம் கருங்கன் மலை, இந்த பக்கம் மண் மலை, 2 இடமும் பக்கத்தில் இருக்குது. மிக அற்புதமான இயற்கை காட்சிகளில் இதுவும் ஒன்று. ஒய்ஃபுக்கிட்டையும் என் பொண்ணுகிட்ட சீக்கிரம் ஓடியாந்துருங்க, இந்த கல்லுகள் தலையில் விழுந்துட போதும்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை சொன்னேன். அப்படியே மேலே பாருங்கள், கிட்டத்தட்ட 300-350 மீட்டர் அந்த ஆழத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு எது சொல்ல வரியா? நான் ஒன்றும் சொல்லலை. இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டையை எப்படி நிப்பாட்டலான்னு யோசனை பண்ணிட்டு வரேன். நீ நிப்பாட்டலாம்? அது பேச்சுவார்த்தையில் தான் நிப்பாட்டணும். 1000 வருஷமாக பேசுகிறாங்க, இன்னும் முடிவு காணல. நான் பேசி முடிவு கண்டுறேன்.
அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா அதை விட மேல் பகுதி கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்தில் இருக்கிற தனான்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கியிருந்தோம். அந்த கடல் மட்டத்திலேருந்து 8000 அடி உயரத்தில் இருக்கிறனால இரவு நேரத்தில் ரொம்ப குளிர் அதிகமாக அங்கே இருந்தது. அந்த தனாங்கிற ஊரில் இரவு நாங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறப்ப அங்கே இன்னொரு அதிர்ச்சி எங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. இரவு சாப்பாடு அவங்களே எங்களுக்கு ரொம்ப இலவசமாக கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்ல சாப்பாடாக இருந்தது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே செஞ்சு வச்ச விதமும் அங்கே சுற்றுலா பயணிகள் எடுத்துக்கிட்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே தனாங்கிற ஊர்லேருந்து கீழே இறங்குறப்ப போகிற வழியில் இன்னொரு அழகான ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா ஷோபாக்கு. இது ஒரு ஷோபாக்குங்கிற கோட்டை. இது அந்த காலத்தில் இங்கே இருக்கிற மன்னர்கள்லாம் இங்கே தான் இருந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் சுற்றி பாலைவனம், ஒரு பக்கம் பாலைவனம், ஒரு பக்கம் மலை, எப்படி தான் ஆட்சி செஞ்சாங்க என்னன்னே தெரியல அந்த காலத்தில். இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த பார்க்குறீங்க இந்த கல் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் அப்படியே எடுத்தீங்கன்னு வச்சுங்க, பொக்கிஷன்லாம் அது உள்ளார தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் திருடருக்கு பயந்து அதை பதுக்கி வைப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் கல் மாதிரி தான் தெரியும். முடிச்சுட்டு போகிற வழியிலேயே வாடி குபேர்னு ஒரு இடம் இருந்தது. அதுவும் பார்க்க வேண்டிய இடம் தான். எல்லா இடமும் பார்க்க வேண்டிய இடம் தான். அதுவும் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம். சரி, இப்போ ஒன்று சுற்றி கல்லாக இருக்குது, உனக்கு பயமா இல்லையா? இங்கே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் வரணுன்னா சூரிய உதிச்சு கிளம்புற 9 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வெளியில் போயிடணும். ஆனால் இருந்தாலும் பார்க்க வேண்டிய இடம். இன்னொன்று, எந்தவித பொல்யூஷனும் இல்லாத காற்றை இங்கே சுவாசிக்கலாம் இங்கே வந்தாக்கா. இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஒரு 10 வருஷத்துக்கு மீட்டிங் வந்தோம்மா அப்பா, இது கீழே விழுந்துருக்க வேண்டியது, இதை முட்டு கொடுத்துட்டு போனேன் நான். அப்பா இது இன்னும் அப்படியே நிற்கிது. நான் முட்டு கொடுத்தது அந்த சின்ன கல்லில் தான் முட்டு கொடுத்தேன், அப்படியே நிற்கிதுங்க. இதை மட்டும் நவுந்ததுன்னு வச்சுக்க, இது எல்லாமே அப்படியே சரிஞ்சிடும். இதில் தான் இது. இந்த இடத்துக்கிட்டேருந்து இந்த திசையை நோக்கி பேசினாக்கா எக்கோ எதிரொலி கேட்கும். சொர்ணா, இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுனால பயண களைப்புனால தான் ஒரு சற்று நேரம் ஓய்வு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பேசிக்கிட்டே போகிற முடிஞ்சு மலையோட அழகை பார்க்க மாட்டோங்கிறோம். இதை பாருங்கள் இந்த சைடை. என்ன பண்ணுறீங்க? நானும் இந்த மலையை தள்ளி பார்க்குறேன், முடியவும் மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. அந்தாண்ட பக்கம் யாராவது முட்டுக்கிட்டு கொடுத்து வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஷேப்பில் ஒரு கல் கிடைக்காது. ஏன் என்ன உருண்டையாக இருக்கு. அங்கேருந்து போகிற வழியில் ரொம்ப முக்கியமான ஊர் வாடி முசாங்கிற ஊரில் அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டோம். இதெல்லாம் உலகத்திலே புகழ்பெற்ற பெத்ராங்கிற ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வாடி முசாங்கிற ஊரில் தான் ரூம் எடுத்துக்கிறோம். இது 3 பேர் தங்குற ரூமு. எல்லா வசதியும் இருக்குது. 24 மணி நேரம் சுடு தண்ணி வரும், குடிக்கிற இடம் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம இந்திய மதிப்பால் 6300 ரூபாய் 3 பேர். நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு பேர் பெத்ரான் பேர். ஜோர்டானிலேயே பார்க்க வேண்டிய அருமையான இடம் அது. இந்த ஊரோட சிறப்பு அம்சம் என்னன்னா, அந்த காலத்தில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்கே தான் தலைநகரம். இன்னும் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், மலையை குடஞ்சிட்டு அங்கே ஒரு கட்டிடக்கலையை உருவாக்கியிருக்காங்க. மிக மிக பார்க்க வேண்டிய இடம். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, 6 படத்தில் சூர்யாவும் திரிஷாவும் இல்லை ஒரு பாட்டு சீனு தொட்ட தொட்ட தொடுங்கிற பாட்டும்
ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த இடத்த போய் பார்க்கறதுக்கு ஒரு கால நேரம் இருக்கு. காலம்பரை 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார போனாதான் அந்த சூரிய வெளிச்சம் அந்த மலையில படுறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உலகத்திலே பார்க்க வேண்டிய இடம் 7 அதிசயத்துல இதுவும் ஒரு அதிசயம். இதோட வரலாறு என்னன்னா, அந்த காலத்துல அந்த அரபு நாடு ஃபுல்லா இஸ்புல்லான்னு ஒரு மன்னர் அரசாட்சி பண்ணார். அதோட கேபிட்டல் தான் இந்த பெத்ராங்கிற ஊர். காலப்போக்கில் 1ஆம் உலகப் போரில் இதை அழிஞ்சிட்டு இந்த புரோஷ் ஓரியம் எல்லாத்தையும் லண்டன்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன பண்றப்பா? ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். திரசரரி கருவூலத்தை பார்த்துட்டு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையிலே செதுக்கின கல்லாலேயே செதுக்கின முகப்புகள் நிறையா இருக்குது. அதையும் பார்த்துட்டு ராயல் டோம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கே இறந்து போனவங்களெல்லாம் உள்ளார புதைக்கிற இடம், அதையும் பார்த்துட்டு இப்போ நடந்து போய் பார்க்க போகிறது வந்து மாலை நேரத்தில் அங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க களைப்பு நீங்கிறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தலைநகரில் சாயங்கால நேரத்தில் பொழுதுபோக்கு நடக்கிற இடம். இது வந்து ராஜா, அவர்கிட்ட வேலை செய்கிற மந்திரிங்க, பாக்கி எல்லாரும் வந்து இதை கண்டு கழிக்கிற இடம். அந்த கலை நிகழ்ச்சி நடக்கிறத பார்த்துட்டு அந்த பெரிய பெரிய தூணுங்க ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து 170 மீட்டர் வரைக்கும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வந்த வழியாகவே நாங்கள் திரும்பி இருந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, இது பேர் தான் கழுதை. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைங்கெல்லாம் கட்டுறதுக்கு ராஜாக்கள்லாம் வேலைக்கு இதுதான் பயன்படுத்தினாங்க. எவ்வளோ வேணாலும் பொதி சுமந்து போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன, முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும். அது நம்ம நயந்து அதை வேலை வாங்கிங்களா, அதை மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக பழகணும். இது வந்து ஒரு அரிய வகை மிருகம். மினிடே போய் பாரு, கை கொடுத்து பாரு. அதுக்கு கை கொடுத்தேன், கையை கடிக்க வாங்கினா ஒப்பித்தலை இருக்கு. அன்னைக்கு அந்த இடமெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் வந்து குளிச்சுட்டு இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு தாங்க. சாப்பாடு நல்லாயிருக்கும். இது வந்து ஆட்டுக்கறி கொஞ்சம் மிளகா கலந்தது. இந்த ஊருக்காச்சுக்கு 12 தினார். இது வந்து கோழிக்கறி 10 தினார் தான். எப்பொழுதும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரொட்டியும் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து மொனாஸ்டரிங்கிற இடத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் வந்து இந்த மலை மேலே தான் இருக்குது. அந்த வாடி முசாங்கிற இடத்துலேருந்து பெத்ராவோட பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு அங்கேருந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ் எடுத்து இங்கே வந்து ஜோர்டானோட டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து 5 தினார் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து விட்ருவாங்க. அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு மொனாஸ்டரியை பார்க்கணும். இந்த இடத்து பேர் தான் மொனாஸ்ட்ரி. பெத்ராங்கிறது சுற்று வட்டாரத்தில் உள்ள பெரிய ஊர். அங்கேருந்து படிக்கட்டு வழியாகவே நடந்து வந்து இந்த தூண்களை பார்த்தோம். அந்த பெத்ராங்கிற ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைப்பகுதி தான். உங்களுக்கு நம்ம சுற்றுலா பயணிகளுக்காக மலை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே ஜூஸு தண்ணி எல்லாம் வாங்கி குடிக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அந்த ஜாமானையெல்லாம் மலை மேலே எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கழுதைங்க தான். அவ்வளவு எடையை தூக்கிட்டு போகுதுங்க. ஒரு சில பேர் வயசானவங்க, முடியாதவங்க நம்ம அந்த கழுதை மேலேயே ஏறிக்கிட்டு மேலே போய் அந்த இயற்கை காட்சிலாம் பார்க்கலாம். அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி நான் சொன்ன மாதிரியே அந்த கழுதை தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. நேத்தி மாதிரியே போகிற வழியில் 2 பக்கமும் உள்ள கண்கொள்ளா காட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு ரூமுக்கு வந்துட்டோம். மலை மேலே நீங்கள் நடந்து போய் நிறையா ஊர் அங்கே மலை மேலே இருந்து நிறைய இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கான வசதியும் இருக்கலாம். எங்களால் போக முடியாத காரணத்தினால என் பொண்ணு தனியாகவே போய் இந்த இடத்தையெல்லாம் எடுத்துருக்குது. நீங்களும் ஒரு 2-3 நாள் அங்கே தங்கி இருக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த மலை மேல எல்லாம் போய் எல்லா இயற்கை காட்சிகளையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். 7வது நாள் கிளம்பி வாடி முசாங்கிற ஊர்லேருந்து கிளம்பி அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் தூரத்தில் வாடி ரம்முங்கிற ஊருக்கு வந்தோம். இந்த வாடி ரம்முங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரால் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி. அங்கே உள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்களோட பாஸ்போர்ட்டு, உங்களோட ஜோர்டான் பாஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு தான் உள்ள நுழையணும். ஆனால் நீங்கள் மட்டும் உள்ளே போயிட முடியாது. அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்ட் தான் உங்களை அழைச்சிக்கிட்டு உள்ளே போய் தங்க வைப்பார். இப்போ வந்து நம்ம வாடி ரம்மில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வித தனியாக டிக்கெட்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை. அந்த ஜோர்டான் பாஸ்லேயே இதுவும் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் உதயநிதியும் ஹன்சிகாவும் பாடுற பாட்டு அழகே அழகேங்கிற பாட்டும், இன்னொரு ரொம்ப ஃபேமஸான படம் ஹிந்தி படம் கிறிஷ் 3ங்கிற படத்தில் ஹர்திக் ரோஷனும் கங்கனாவும் பாடுற பாட்டு தில் தூஹி பத்தாங்கிற பாட்டும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த படத்தை வந்து நான் பார்த்ததில்லை.
அங்கே உள்ளே நுழைஞ்சதும் எங்களோட பொட்டிக்கிட்டே எல்லாத்தையும் கார்லேயே வச்சுட்டு எங்கள் ஏஜென்ட்டு எங்கள் கூடயே வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மலை உச்சி வரைக்கும் நடக்கணும். நல்ல கடுமையான வெயில். எங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் எங்கள் கூட வந்தாங்க. போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தூள் மணலாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கருங்கல்லும் இருக்குது, ஒரு பக்கம் சின்ன சின்ன செதில்களாலான இதுவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் 60 கிலோமீட்டரில் அரபி சவுதிங்கிற நாடும், இந்த பக்கம் 15 கிலோமீட்டர் நாட்டில் இஸ்ரேலுங்கிற நாடும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக மேப் அமைப்பில் நம்ம கேரளா மாதிரி உள்ள அமைப்பு இந்த ஜோர்டான் நாட்டோட அமைப்பு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து ஜோர்டானில் வாடி ரம்முங்கிற இடம். எனக்கு பின்னாடி பார்ப்பீங்க அந்த மலைக்கு பின்பக்கம் தான் சிரியா. இந்த உயரமான மலைக்கு 2 மணி நேரம் ஏறணும்னு சொன்னோம். ஏறுறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் 2 காலால். திரும்பி இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து இறங்குறப்ப வழி வந்து ரொம்ப கரடு முரடாக இருந்ததுனால 4 காலில் வழுக்காமல் கொள்ளாமல் பொறுமையாக பார்த்து இறங்கி வந்தோம். நீங்களும் அப்படி போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கி வாங்க. திரும்பி வர்றப்ப பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து சூரியன் சாயிற நேரத்தில் ஒரு பெரிய மண் மலை இருக்குது. அங்கே கார்லேயே வந்து ஒரு சின்ன பலவை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களும் அந்த பலவையை காலில் வச்சுட்டு அந்த மண்ணில் சறுக்கிக்கிட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் காரையும் மேலே மண்மலையிலேருந்து சறுக்கிட்டு வர்றாங்க. நான் வந்து அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காமல் மலையிலேருந்து நேராக நடந்தே வந்துட்டேன் பொறுமையாக. இந்த நடு பாலைவனத்தில் ராத்திரி எங்கே தங்க வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடியே வந்து இங்கே தான் தங்க வைக்க போகிறோன்னு அந்த ஏஜென்ட் சொன்னார். ஆனால் நடு பாலைவனத்தில் மலையை ஒட்டி டென்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, 7-8 டென்ட்டு. அந்த டென்ட்டுக்குள்ளார தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே அந்த கட்லு மெத்தை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி வசதியும் 24 நல்லா இருந்தது. ஆனால் பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி கிடைக்கல அங்கே மட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து விதவிதமாக சாப்பிட்டு ஒரு 5 அடி அளவுக்கு மண்ணை வெட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச கோழிக்கறியை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பிட்ற அந்த கோழி குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாதம் மாதிரி வச்சுட்டு ஒரு யானத்தில் ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிட்டாங்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்தில் இருக்கிற சூட்டுலேயும் இதுக்கு முன்னாடியே பாதி வெந்தது முழு அந்த சூட்டில் வெந்து அந்த இயற்கை மண்ணிலேயே அந்த சாப்பாடு வெந்து இருந்ததும் ஒரு புதுமையாக இருந்தது. அதையும் இப்போ நீங்கள் நேராக பார்த்துருப்பீங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது, இயற்கையான உணவாக இருந்தது. கிளம்புற அந்த டென்ட்டை விட்டு வெளியில் வந்து அந்த இயற்கை காட்சியை பார்க்குறப்ப மலைக்கும் அந்த மண்ணுக்கும் கிளம்புற 6 மணிக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பின்னாடி வீட்டுக்கு பாரு, அதுலேருந்து இது வரைக்கும் உள்ள மலை வந்து பாலாஜிக்கு. ஓகே. அது வந்து ஃபாம்சோவுக்கு. ஓகே. இது வந்து உனக்குமா? இது அது முன்னாடி நடுப்புற இருக்குல்ல, அது உனக்கு. ஓகே. இந்த கடைசி வரைக்கும் இருக்கு பாரு, அது எங்கள் 2 பேருக்கும். ஓகே. எங்களுக்கு பிற்பட்டு நீங்கள் இதை சமமாக 3 பேர் பிரிச்சுங்க. ஓகேப்பா. ஓகே. ஏதாவது சொல்லி நான் மாற்றிடுறேன்ப்பா. இதுலையா? இதை வேணா நீ எடுத்துக்கிறியா? பாலாஜிக்கு அதை கொடுத்துட்றேன்ப்பா. உயிலுக்கா? உயில்லையா? உயிலில் மாற்றிடுறேன்ப்பா. வேணாம், மாற்ற வேணாம். அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கட்டும். ரைட்டு. இது பாலாஜிக்கு, ஃபாம்சோவுக்கு, சொர்ணாவுக்கு, இது எங்களுக்கு. ஓகே. இது வந்து எதுக்கு செய்கிறேன்னா இதை வந்து பொதுவாக எழுதி வைக்கிறேன்ப்பா. இதில் வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க நீங்கள் 3 பேரும். சரிப்பா. இது சின்ன மூத்தாங்க, பெத்தி மூத்தாங்க. பெத்தி மூத்தாங்க. ஓகே. ஓகே, வெரி குட். தேவம். 2வது நாளாக வாடி நம்மள தான் பாலைவனத்தையும் மலையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். மத்தியான வேலையில் நம்ம காரு டிரைவர் கூட இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்றது, இது ஒரு புதுமையான அனுபவம். இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பேர் வந்து கலையா. உடம்புங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வரப்போ ஒரு சில இடத்துல அங்கங்கே நிப்பாட்டுறாங்க டீ குடிக்கிறதுக்காக. டீயும் இலவசமாக கொடுக்குறாங்க. பாக்கி சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே என்ன செய்கிறாங்கன்னாக்கா வாலிபால் விளாட்றாங்க. அன்றைய நாளில் எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார சூரியன் மறையிற இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு அந்த கார் டிரைவர். சூரியன் மறையிறத பார்க்கறதுக்குள்ளார அங்கேயே இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு
எங்களுக்கு டீயும் போட்டு கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த சூரியன் மறையிறத பார்க்க போகிறோம். அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ராத்திரி மாதிரியே அவங்களும் அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அந்த ஊர் பாட்டை ஒன்று பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் புரியலனாலும் கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாக இருந்தது. அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து முதல் நாள் இரவு மாதிரி டென்ட்டில் தங்க வைக்கல. ஒரு திறந்த வெளியில வந்து எங்களுக்கு ஒரு மெத்தையை போட்டு இயற்கை இரவுல உள்ள இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே தூங்குங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த திறந்த வெளியில தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலம்பர அவங்களே வந்து நமக்கு காலை சாப்பாடை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நம்மளை கொண்டாந்து வெளியில விடுறாங்க. 8வது நாள் பார்த்தீங்கன்னா வாடி ரம்லேருந்து கிளம்பி அகபாங்கிற ஊருக்கு கிளம்பி வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அகபாங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இதுவும் நல்லா சுற்றி பார்க்க வேண்டிய ஊர். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பீச்சும் இருக்கு. அந்த அகபாங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு சாயங்காலம் அந்த கடலுக்கு அடியில் உள்ள 5 மீட்டர் கடலுக்கு அடியில் உள்ளதை பார்க்கறதுக்காக நானும் என் மனைவியும் போல் என் பொண்ணு மட்டும் ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துக்கிட்டு தனியாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தது. அதுவும் கடலுக்கு அடியில் 5 மீட்டர் ஆழத்தில் என்னென்ன இயற்கை சம்பந்தப்பட்ட மீன்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தோம். அது உள்ளாரே நீங்கள் பார்க்குறப்ப பார்ப்பீங்க ஒரு பீரங்கி டேங்க் ஒன்று கிடக்கும். அதை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆசையாக பார்க்கணுங்கிறதுக்காக இவங்களா கொண்டு அங்கே போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அரிய வகை மீன். அந்த கடல் பகுதியில் மட்டும்தான் இருக்குது. அதை தொடவோ கொள்ளப்படுது. அது பூரா உள்ள விஷமானது. அதை தொட்டாலும் சரி, செதில்கள் நம்ம மேலே பட்டாலும் அது வந்து விஷமாக மாதிரி நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்குற தருவாய்க்கு போயிடுவோம். அப்பேற்பட்ட அரிய வகை மீன் இது. அங்கே அகபா ஊர்லேருந்து கிளம்பி மதபாங்கிற ஊருக்கு வர்ற வழியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடி பின் அஹமதுங்கிற ஊரில். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் போனப்போ வந்து ரோடு சரியான வசதி இல்லை. சுற்றுலா பயணிகளுக்காக ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முறை போகிறப்ப ரோடு வசதி நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்கு உகந்த நேரம் வந்து காலம்பரை 10 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்குள்ளார போயிட்டு வந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளது வந்து ஒரு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னே தெரியல. சுற்றி பாலைவனம், மலைங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி 4 நிலை காலநிலைகள் அங்கே கிடையாது. 365 நாளும் பார்த்திங்கன்னாக்கா வெயில் தான் அடிக்கும். ஆனால் இயற்கையோட அசிதை இது பாருங்கள். இரவு நேரத்தில் வர்ற அந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை மலைகள் இழுத்து அந்த மலையிலேருந்து அந்த தண்ணி வடியுது. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை தண்ணீர். அந்த தண்ணியை குடித்தாலும் அதில் குளித்தாலும் நமக்கு உடம்புக்கு எந்தவித வியாதியும் வராது. இப்போ நடுப்புற எதுக்கு இவ்வளோ பெரிய கல் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியல. அங்கே உள்ள சுற்றி பார்க்க வர்றவங்க சொன்னாங்க இந்த கல்லை தாண்டி அந்தாண்ட போகக்கூடாது, ரொம்ப மோசமான இடம். யாராவது அங்கே உள்ளூர் வாசிகளை வச்சுக்கிட்டு தான் அதை தாண்டி நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். அதை தாண்டி இதை தாண்டி போகிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதோட நாங்கள் இதோட திரும்பிட்டோம். நாங்கள் கடைசி நாள் கிளம்பி அங்கேருந்து கிளம்பி மதபாங்கிற ஊருக்கு வந்தோம். மதபாங்கிற ஊருக்கும் அம்மான்கிற ஊருக்கும் நடுப்புற தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. அதனால் நாங்கள் எடுத்த வாடகை காரை கொடுக்குறப்ப அங்கே ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு காத்திருந்தது. நீங்கள் ஓட்டின இங்கே ஜோர்டான் பூரா எங்கே பார்த்தாலும் வேக கட்டுப்பாட்டு கருவி ரேடர் பொருத்தியிருக்காங்க. நாங்கள் அவங்க சொன்ன வேகத்தை விட அதிகமாக போனதுனால எங்களை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசில் 1800 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. அதை கட்டிட்டு காரை ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறி திரும்பி ஃபான்ஸுக்கு வந்துச்சோம். இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப இனிமையான பயணமாகவும் ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான பயணமாகவும் இருந்தது. முடிஞ்சால் நீங்களும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ தூரம் பேசின ஜோர்டானோட இயற்கை அழகெல்லாம் நீங்கள் கண்டு கழிச்சிங்க என் மூலமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இல்லைன்னா அழைச்சிட்டு போயிட்டே இருக்கு